போன மாதம் நான் ப்ரேயருக்கு வந்தப்போ ஒரு ஜெப விண்ணப்பம் எழுதி விட்டு போனேன். என்னுடைய மருமக சுகப்பிரசவத்தை கொடுக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு, அதே போல் ஆண்டவர் சுகப்பிரசவத்தை கொடுத்தாரு. மருமகள் போன மாதம் மகன் வந்திருந்தாங்க. அப்போ வந்து பிரதர் ஜெபம் பண்ணார். ஆண்டவர் சுகப்பிரசவத்தை கட்டளையிடுறாரு, சுகப்பிரசவம் கொடுப்பாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணார். அதே போல் ஆண்டவர் சுகப்பிரசவத்தை கொடுத்து ஆண்டவர் நல்லதொரு ஆண் குழந்தைய கொடுத்தாரு. ஆண்டவர் கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்கிறேன். என்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றினார் ஏசப்பாவுக்கு. ஜெபித்த பிரதருக்கு சிஸ்டருக்கு என்னுடைய நன்றி சொல்கிறேன். நன்றி, கோடான கோடி நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலுமாய் நாம் ஒரு வசனத்தை வாசித்து அந்த வசனத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நம்முடைய நுகத்தடிகளை முறித்து நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணினவர் நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா நுகத்தடிகளையும் அவர் முறித்து போட்டு இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக, ஆசாரியராக, லேவியராக நம்மை மாற்றி இருக்கிறார். அதுக்கு முன்பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு என்று சொல்லுகிறார். எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு யார் அவர்களை விடுதலை செய்ய முடியும் என்கிற அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 11, 13, 14 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 13ஆம் வசனத்திலே எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கல்லுமாகி இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள் என்று சொல்லி இந்த வேதத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நுகத்தடி என்பது ஒரு அடிமைத்தனத்தை குறிக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் அந்த எகிப்தியர்களுக்கு அடிமைகளாய் இருந்தார்கள். நுகத்தடி அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை விடுதலை செய்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளாய் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு சென்றார். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிந்து கொள்வீர்கள். கர்த்தர் மோசேயை அழைக்கும் பொழுது அவர் இப்படியாய் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிறார்கள். எகிப்தியர் அவர்கள் மேல் சுமத்தின சுமைகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த சுமைகளை எல்லாம் நீக்கி அவர்களை விடுதலை செய்து அவர்கள் தேவன் நான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அவர்களுக்கு கிருபை செய்வேன் என்று சொல்லி மோசேயினிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதை பார்க்கிறோம். மிகுந்த அவர்கள் இக்கட்டான சூழலை கடந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய பெரிய வல்லமையை வெளிப்படுத்தி அந்த எகிப்தியர் எல்லாரையும் சங்கரித்து போட்டு அந்த செங்கடல் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழி நடத்தி அவர்களை எப்படியாய் கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் வேத வாசனங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்த கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற நுகத்தடிகளை கூட அவர் முறித்து நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ண அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நாம் பழைய நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த உழவு செய்கிற மாடுகளை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த 2 மாடுகளுடைய கழுத்தின் மேல் பகுதியிலே ஒரு தடி போன்ற ஒரு மரத்தாலான ஒரு தடியை வைத்து
அதை கயிறினாலே கட்டிவிடுவார்கள். காரணம், அந்த மாடுகள் அவர்கள் தனியாய் செல்லாதபடி அப்படி அவர்கள் ஒரே வழியாக அந்த வண்டிக்காரர் ஓட்டுகிற பாதையிலே அந்த மாடுகள் செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அந்த நுகத்தடியை அதனுடைய கழுத்தின் பகுதியிலே வைத்து அந்த நுகத்தினால் அந்த மாட்டை பூட்டி விடுவார்கள். அப்படி பூட்டி விடும் பொழுது அந்த மாடுகளினாலே தனியாய் செல்ல முடியாது. ஒரு மாடு ஒரு பக்கமும் இன்னொரு மாடு வேறொரு பக்கமாய் போக முடியாது. இரண்டும் ஒரே வழியிலே தான் செல்ல வேண்டும். அப்படி அந்த நுகத்தடி அந்த மாடுகளின் மீது வைக்கப்படும். அது ஒரு அடிமையாக, அது ஒரு அந்த மாடுகளை அடிமைப்படுத்தி அந்த வண்டிக்காரர் செல்லுகிற பாதையிலே செல்வதற்கு பழைய நாட்களிலே நுகத்தடிகள் வைக்கப்பட்டது. அந்த மாடுகளுக்கு அது மிகுந்த ஒரு வேதனையான காரியமாக இருக்கும். எப்பொழுது அந்த மனிதன் அந்த நுகத்தடியை எடுத்து அதை விடுவிக்கிறானோ அப்பொழுதுதான் அந்த மாடுகள் சுதந்திரமாக இருக்க முடியும். அது வரைக்கும் அது ஒரு கட்டப்பட்ட நிலைமையிலே அந்த இரண்டு மாடுகளும் இருப்பதை நாம் காணப்பட முடிகிறது. இப்படிப்பட்ட நிலைமையில்தான் சாத்தான் நம்மை இன்றைய நாட்களிலே ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். பாவத்தினாலே, வியாதியினாலே, சாபத்தினாலே. அது மாத்திரமல்ல, இந்த பயம் என்கிற நுகத்தடிகளை மனிதர்கள் மேல் கொண்டு வந்து அவர்கள் நிமிர்ந்து நடக்க முடியாதபடி பிசாசானவன் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதை இந்த நாட்களிலே நாம் காண முடிகிறது. அந்த நுகத்தடிகள் எல்லாவற்றையும் முறித்து போட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலையை கொடுத்து நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எப்படிப்பட்ட நுகத்தடிகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது, அவற்றிலிருந்து கர்த்தர் நம்ம எப்படி விடுதலை செய்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பல நுகத்தடிகளை குறித்து பார்க்கலாம். அதிலே 3 விதமான காரியங்களை குறித்து இந்த நாட்களிலே நாம் தியானிக்கலாம். முதலாவதாக, பாவத்தினால் உண்டாகிற நுகத்தடியை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முறித்து போடுவதை நாம் பார்க்க முடிகிறது. பாவம் என்பது ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி விடுகிறது. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. இப்படி பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது அது ஒரு அடிமைத்தனமாக, நுகத்தடியாக அவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய இரத்தத்தினாலே விலைக்கிரயமாக நம்மை மீட்டார் என்று சொல்லி நாம் வேத வசனங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பாவம் செய்யாத மனிதன் ஒரு மனிதன் கூட கிடையாது. இயேசுவை தவிர பாவம் செய்யாதவர் இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் கிடையாது. அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, இயேசுனுடைய இரத்தத்தினாலே, இயேசுனுடைய கிருபையினாலே நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக அந்த பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை செய்து நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணி இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1-11 வரையுள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது இங்கு ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. அந்த ஸ்திரீ பாவத்திலே ஒரு கட்டப்பட்ட ஒரு ஸ்திரீயாக காணப்படுகிறாள். பாருங்க, அவருடைய வாழ்க்கையிலே பாவம் ஒரு மிக கொடுமையாக அந்த ஸ்திரீயை கட்டி வைத்திருக்கிறது. அவள் விபச்சாரம் செய்யும் பொழுது கையும் களவுமாக அவள் பிடிக்கப்பட்டு விடுகிறாள். அப்படி அந்த நிலைமையிலே அந்த சகோதரியை கொண்டு வந்து இயேசுவின் முன்பாக நிறுத்துகிறார்கள். மோசேக்கு கர்த்தர் சொல்லும் பொழுது விபச்சாரம் செய்கிறவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையின்படி பாருங்க, அங்க இருக்கிற ஜனங்கள் அந்த ஸ்திரீயை அவர்கள் இழுத்து கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பாக நிற்கிறார்கள். அப்படி நின்று அவர்கள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், இவள் பாவம் செய்தால் நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். 8:4 பார்க்கும் பொழுது, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி அங்கு இருக்கிற ஜனங்கள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள். அந்த பாவம் செய்த ஸ்திரீ அவள் நடுவாக நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசுவோ ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவர் கீழே விரலினால் தரையிலே குனிந்து எழுதி கொண்டிருந்தால் அங்கு சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஓயாமல் அவரை கேட்டு கொண்டிருக்கிறார்கள்.
அப்படி எப்படியாவது அந்த ஸ்திரீயை அவள் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்பது அங்கே இருக்கிற ஜனங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் இயேசுவோ அந்த ஸ்திரீயை அந்த பாவத்திலிருந்து, அந்த பாவம் என்கிற நுகத்தடியிலிருந்து அந்த ஸ்திரீயை விடுதலை செய்யும்படியாய் அவர் அமைதியாக இருந்தார். அப்பொழுது அங்கு இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவுள் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை சொன்ன உடனே பாருங்க, ஒரு மேல் குற்றம் சாட்டின ஒரு மனிதர்கள் கூட அங்கு இல்லை. ஏனென்றால் அங்கிருந்த அத்தனை பேரும் பாவம் செய்திருக்கிறார்கள். இயேசுடைய வார்த்தைக்கு முன்பாக யாரும் அவர்கள் மாறி எதுவும் பேச முடியவில்லை, அமைதியாய் இருக்கிறார்கள். எல்லாரும் அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். காரணம், எல்லாரும் பாவம் செய்திருக்கிறபடியினாலே அவர்களால் ஒன்றும் பேச முடியவில்லை. இயேசுவை தவிர அந்த ஸ்திரீக்கு விடுதலை கொடுப்பதற்கு யாரும் இல்லை. காரணம், அவர் பாவம் இல்லாதவர். இயேசு அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து, மூப்பர்களை பார்த்து, வேத பாரகர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னில் பாவம் உண்டென்று யார் உங்களில் சொல்ல முடியும் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதரும் இயேசுவை குறித்து குற்றம் சொல்ல முடியவில்லை. காரணம், பாவம் இல்லாத பிரதான ஆசாரியராய் இயேசு இருக்கிறபடினாலே எந்த மனிதர்களும் அவரை குறித்து குறை சொல்ல முடியவில்லை. அதைத்தான் இந்த இடத்திலே இயேசு சொல்லும் பொழுது பாருங்க, ஒரு மனுஷர் கூட பேசல, எல்லாரும் அமைதியாய் போய்விட்டார்கள். இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது அந்த ஸ்திரீயை தவிர அந்த இடத்திலே வேறு ஒரு மனிதரையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த ஸ்திரீயின் இடத்திலே சொல்லி இயேசு அந்த ஸ்திரீயை அனுப்பிவிடுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, ஒருவேளை இயேசு அமைதியாக இருந்திருந்தால் அந்த ஜனங்கள் அவளை கல்லெறிந்து அவளை சாகடித்திருப்பார்கள். ஆனால் இயேசுனுடைய மனதுருக்கம் அந்த பாவத்திலிருந்து அந்த ஸ்திரீயை விடுதலை செய்தது. அது மாத்திரமல்ல, அந்த பொல்லாத மனிதர்களும் அவர்களை கல்லெறிந்து கொள்ளாதபடி கர்த்தருடைய இரக்கம் அவளை பாதுகாத்தது. காரணம், அந்த ஸ்திரீனுடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்து அந்த நாளிலே அவள் நிமிர்ந்து நடக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கும் கூட நாம் எல்லாரும் பாவம் செய்தவர்கள்தான். ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே, இயேசுனுடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு, இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கிருபையாய் நம்முடைய பாவங்களை மன்னித்து இன்று தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்படியான, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லும்படியான அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய நுகத்தடிகளை, பாவத்தினால் நம்முடைய வாழ்க்கையில உண்டான நுகத்தடிகளை கர்த்தர் முறித்து இன்றைக்கு நாம் நிமிர்ந்து நடக்க பண்ணும்படியாய் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதே போலதான் பாருங்க, இந்த அருமையான சகோதரிக்கு கர்த்தர் உதவி செய்தார். அதன் பின்பாக அந்த ஸ்திரீ ஒரு நாளும் பாவம் செய்திருக்க மாட்டாள். ஏனென்றால் கர்த்தர், நீ போ, இனி பாவம் செய்யாதே என்ற வார்த்தை அவளுக்குள்ளாய் கிரியை செய்திருக்கும். அதன் பின்பு அந்த சகோதரி அவள் உண்மையாய் வாழ்ந்திருப்பாள். அப்படியாகத்தான் கர்த்தர் அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலே அந்த நாளிலே அவளுடைய பாவத்தை மன்னித்து அவள் நிமிர்ந்து அந்த ஜனங்களுக்கு முன்பாக வாழ்ந்திருக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதவி செய்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்ம பிசாசுக்கு முன்பாக நம்மை குற்றப்படுத்தின மனிதர்களுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை கர்த்தர் மன்னித்து நாம் நிமிர்ந்து நடக்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்தார். நாம் பாவம் செய்து அக்கிரமம் செய்து மரித்து போன நிலைமையிலே இருந்தோம். ஆனால் கர்த்தருடைய மனதிருக்கம், இயேசுடைய இரத்தத்தினாலே நாம் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியாய் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் இயேசுவை நோக்கி, இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லி கூப்பிடும் பொழுது கர்த்தர் பாவம் என்கிற நுகத்தடியிலிருந்து நம்மை விடுதலை செய்து நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, சாத்தானால் உண்டான நுகத்தடி. இன்றைக்கு பாருங்க, மனிதனுடைய அநேகருடைய வாழ்க்கையிலே சத்துரு சில நுகத்தடிகளை கொண்டு வந்து அவர்கள் நிமிர்ந்து நடக்க முடியாதபடி, அவர்கள் வாழ்ந்திருக்க முடியாதபடி பல தடைகளை கொண்டு வந்து விடுகிறான். சிலர் மந்திரவாதிகளினாலே கட்டப்பட்ட நிலைமையில காணப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, பிசாசு சிலருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட நுகத்தடிகளை கொண்டு வந்து அவர்கள்
வியாதியோடும் துன்பத்தோடும் கண்ணீரோடுமாய் வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி வைத்து விடுகிறான். பலவீனத்தை கொண்டு வந்து அவளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். இப்படி பிசாசினாலே இன்றைக்கு அநேக ஜனங்கள் கட்டப்பட்ட நிலைமையிலே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமைகளை கர்த்தர் இந்த நாளிலே மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவர் இருக்கிறார். அந்த சாத்தானால் உண்டாகிற அந்த பலவீனம் என்கிற நுகத்தடியை மாற்றுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10 16 வரையுள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது இங்கு ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீ 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீயாய் இருக்கிறாள். பாருங்க, ஒரு பலவீனம் என்கிற ஆவி அந்த சாத்தானாலே அந்த ஸ்திரீ அந்த பலவீனத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். அவள் அப்படி ஒரு கூனியான ஒரு ஸ்திரீ. பாருங்க, 18 வருஷமாய் பிசாசு அந்த ஸ்திரீயை கட்டி வைத்திருக்கிறது. அவள் தேவாலயத்திற்கு போய்கொண்டே இருக்கிறாள். ஒவ்வொரு நாளும் அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு தவறாமல் சென்று வந்தாள். ஒரு நாள் அப்படி போகும் பொழுது இயேசு அந்த ஜெப ஆலயத்திற்கு வந்திருந்தார். அந்த ஸ்திரீ கர்த்தர் பார்த்தார். பாருங்க, அந்த நாளிலே அவளுடைய நுகத்தடியை, அந்த பலவீனம் என்கிற நுகத்தடியை கர்த்தர் மாற்றி போட்டார். 12வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி அந்த ஸ்திரீயை 18 வருடங்களாய் கட்டி வைத்திருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நொடி பொழுதிலே அந்த ஸ்திரீக்கு அந்த அசுத்த ஆவிலிருந்து விடுதலை கொடுத்தார். உடனே அவள் நிமிர்ந்து நின்றாள் என்று சொல்லி நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அந்த பலவீனப்படுத்தப்பட்ட நிலைமையிலே அடிமையாயிருந்த அந்த சகோதரியை கர்த்தர் அந்த நாளிலே விடுதலை கொடுத்து அவள் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறதை நாம் இந்த வேத வசனங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. 16வது வசனத்தில் எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தையாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்று சொல்லி இயேசு அங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்து நாம் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் கூட அநேக ஜனங்கள் மந்திரவாதிகளினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், குறி சொல்லுகிற மனிதர்களாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பிசாசினாலே பலவீனத்தை கொண்டு வந்து, வியாதியை கொண்டு வந்து, அது மாத்திரமல்ல, குடும்பங்களை அழிக்கும்படியாய் சத்துரு பல விதங்களிலே போராடி நுகத்தடியை அவர்கள் மீது, ஜனங்கள் மீது வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த சாத்தானால் உண்டாகிற நுகத்தடிகளை கர்த்தர் உடைத்து போட்டு நம்மை நிமிர்ந்து பண்ணுகிற, நடக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த சகோதரிய வாழ்க்கையில் 18 வருடமாய் அவள் குனிந்த ஒரு நிலைமையிலே இருந்தது. ஆனால் இயேசு அவளை கண்டு அந்த நாளிலே அவளை விடுதலை செய்த பொழுது அவள் நிமிர்ந்து நடந்தாள், தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லி வேதத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இயேசு பிசாசின் தலையை சிலுவையிலே நசுக்கி ஜெயம் எடுத்தார். அவருடைய கிருபையினாலே பாருங்க, சாத்தானை அவர் தோற்கடித்தார். அதனால்தான் அவர் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். இயேசு வாழ்ந்த நாட்களிலே யாரெல்லாம் பிசாசினாலே கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தார்களோ அத்தனை பேரையும் இயேசு விடுதலை செய்தார். லேகியோன் என்கிற மனிதன், அந்த பிசாசினாலே கட்டப்பட்ட நிலைமையில் இருந்த அந்த மனிதனை கர்த்தர் விடுதலை செய்தார். அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். இன்றைய நாட்களிலுமாய் கூட அவர் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்த சாத்தானால் உண்டாகிற நுகத்தடிகளை உடைத்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராயிருக்கிறார். மூன்றாவதாக ஒரு நுகத்தடியை குறித்து நாம் பார்க்கலாம், வியாதி என்கிற ஒரு நுகத்தடி. இன்றைய நாட்டிலே எல்லா ஜனங்களும் பாருங்க வியாதியினாலே கஷ்டப்படுகிறாள். காரணம், பிசாசு வியாதியை கொண்டு வந்த அந்த நுகத்தடியை ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் வைத்து அவர்கள் நிமிர்ந்து நடக்க முடியாதபடி ஒரு தடையை கொண்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. வியாதி வந்து அநேக ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். எல்லாவற்றையும் இழந்து யார் எங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் என்கிற இக்கட்டான ஒரு அந்த அடிமைத்தனத்திற்குள்ளாய் இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வியாதி என்கிற நுகத்தடியை முறிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே முடியும். ஏனென்றால் அவர் சிலுவையிலே நம்முடைய காயங்களை சுமந்தார்.
அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோம் என்று சொல்லி வேத வசனம் சொல்வது. அவர் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே நம்முடைய வியாதிகளை நீக்கி அவர் நம்மை குணமாக்குவதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 34 வரையுள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது இங்கு 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை காண முடிகிறது. பாருங்க, அந்த ஸ்திரீ 12 வருடமாய் மிகுந்த ஒரு வேதனையின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் வெளியே சொல்ல முடியாத ஒரு அப்படிப்பட்ட ஒரு வியாதி, அவர்கள் வெளியிலே சென்று அவர்கள் போக முடியாத ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு மிகுந்த உபத்திரவத்திற்குள்ளாய் அந்த 12 வருடமாய் அந்த ஸ்திரீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவள் மீது அந்த வியாதி என்கிற ஒரு நுகத்தடியை பிசாசானவன் வைத்து அவளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். பாருங்க, அந்த சகோதரிக்கு கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தார். அந்த ஸ்திரீ யோசித்து பார்த்தால், எத்தனை நாட்கள் இப்படிப்பட்ட ஒரு அடிமைதன வாழ்க்கை, நாம் எப்படியாகிலும் இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். அந்த ஜனக்கூட்டத்திற்கு முன்பாக அவள் கடந்து போகிறாள். கடந்து சென்று இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டாள். காரணம், பிசாசினால் அவள் அந்த நுகத்தடியை மிகுந்த 12 வருடங்களாய் அவள் அனுபவித்து வந்தாள். எப்படியாகிலும் தனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இந்த நுகத்தடி மாற வேண்டும், நான் நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பாருங்க, அந்த விசுவாசத்தோடு அந்த சகோதரி இயேசுவிடத்திலே போகிறாள். போய் அவருடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தொடுகிறாள். தொட்ட உடனே இயேசுடைய வஸ்திரத்திலிருந்து அந்த புறப்பட்ட அந்த வல்லமை அந்த சகோதரிய வியாதியை குணமாக்கினது என்று சொல்லி நாம் இந்த வேத வசனங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த நாளிலே அந்த ஸ்திரீனுடைய நுகத்தடியை கர்த்தர் முறித்து போட்டார். அவள் நிமிர்ந்து நடக்கும்படியாய், கர்த்தரை அவள் மகிமைப்படுத்தும்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் அவளுக்கு செய்தார். அந்த ஸ்திரீனுடைய அடிமைதன வாழ்க்கை அந்த நாளிலே மாறினது. பாருங்க, கர்த்தர் இப்படிப்பட்ட அடிமைதனங்களை எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பூர்வ காலம் துவக்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன். நம்முடைய பூர்வ நாட்களிலிருந்து சத்துருவானவன் பாவம் என்கிற நுகத்தடியை கொண்டு வந்து, வியாதி என்கிற நுகத்தடியை கொண்டு வந்து, பலவீனம் என்கிற நுகத்தடியை கொண்டு வந்து, பயம் சாபம் என்கிற நுகத்தடிகளை கொண்டு வந்து நம் மீது வைத்து நாம் நிமிர்ந்து நடக்க பண்ண முடியாமல் அவன் அழுத்தி கொண்டே இருக்கிறான். இப்படிப்பட்ட நுகத்தடிகளை எல்லாம் மாற்றுவதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இந்த நுகத்தடிகள் எப்படி முடியும்? இயேசு சொல்லுகிறார், என்னுடைய நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. நாம் இயேசுவிடத்தில் வரும்பொழுது மாத்திரமே நம்முடைய நுகத்தடிகள் மாறும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் தான் ஆவியானவர். இந்த ஆவியான கட்டத்தில் நாம் வரும்பொழுது கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அவருடைய வல்லமையினாலே நாம் விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று உன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளாய் கடந்து வரும்பொழுது அந்த நுகத்தடிகள் மாற்றப்படும். அடிமைதனம் என்கிற நுகத்தடியை கர்த்தர் மாற்றி விடுதலை கொடுப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மறுபடியும் அடிமைதன நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். கர்த்தர் நம்மை விடுதலை செய்து அந்த அடிமைதன வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுதலை செய்து நம்மை நிமிர்ந்து அடக்க பண்ணும் பொழுது மீண்டுமாய் கூட நாம் அடிமைதன நுகத்துக்கு உட்படக்கூடாது என்று சொல்லி இந்த வேத வசனம் தெளிவாய் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நாம் மீண்டும் பாவம் செய்து அக்கிரமம் செய்து நம்ம மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ளாய் போகாதபடி அந்த நுகத்தடியிலிருந்து நாம் விடுதலை பெற்ற பின்பு நாம் கர்த்தருக்கென்று மறுபடியும் உண்மையாய் சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பயப்படுவதற்கு அடிமைதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைதன ஆவியை பெறவில்லை. என்றைக்கு நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்பட்டு
அவருடைய பிள்ளைகளாய் மாறினீர்களோ அன்றைக்கே நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். பிதாவே அப்பாவே என்று சொல்லி கூப்பிடுகிற அந்த கிருபையை கர்த்தர் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிட்டு இருக்கிறார். எனவே அந்த கிருபையை நாம் மறுபடியும் இழந்து விடாதபடி, மறுபடியும் நுகத்தடியை நாம் நம் மீது வைத்து கொள்ளாதபடி கர்த்தருக்குள்ளாய் நாம் நிலைத்திருக்க வேண்டும். மீண்டும் நாம் சுயாதீன நிலைமைக்கு போகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று நாம் நிறைந்திருக்கும் பொழுது அந்த எல்லா நுகத்தடிகளையும் கர்த்தர் மாற்றி போடுவார். மீண்டுமாய் கூட நுகத்தடிகள் நம் மீது வைத்து பூட்ட முடியாதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தி போடுவார். அன்பானவர்களை, இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா நுகத்தடிகளையும் மாற்றி போடுவார். எப்படி எகிப்துடைய வாழ்க்கையில காணப்பட்ட நுகத்தடிகளை கர்த்தர் முறித்து போட்டு அவர்கள் தோளின் மேல் இருந்த அந்த எல்லா காயங்களையும் மாற்றி, அந்த அடிமைதன வாழ்க்கையை மாற்றி அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினாரோ, அதே போல இந்த நாளிலுமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற நுகத்தடிகளை மாற்றி நாம் நிமிர்ந்து நடக்க பண்ணி கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும்படியான கிருபையை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா நுகத்தடிகளையும் முறித்து போட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாய் ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே பாவத்தினாலே கட்டப்பட்டு இந்த நுகத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இந்த அடிமைதன வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, என் தேவனாகிய கர்த்தர் நீர் அவளுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. எப்படி அந்த ஸ்திரீக்கு இரக்கம் பாராட்டி ஆண்டவரே அவளுடைய பாவத்தை மன்னித்து அடிமைதனத்திலிருந்து அவருக்கு ஒரு விடுதலையை கொடுத்து ஆண்டவரே அவள் வாழ்ந்திருக்கும்படியாய் உதவி செய்தீரோ, அப்படியாய் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், குடி என்கிற பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும், போதை பழக்கம் என்கிற ஒரு பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும், இந்த விபச்சாரத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா நுகத்தடிகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்போ அவருடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவருடைய நுகத்தடிகளை மாற்றி அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்க. உம்முடைய பிள்ளைகள் என்கிற சுவிகாரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள என் தேவனாகிய கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய இரத்தத்தினாலே அவளை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. அது மாத்திரமல்ல தகப்பனே, சாத்தானால் உண்டாகிற அந்த நுகத்தடிகள், பலவீனத்தினால் உண்டாகிற நுகத்தடிகள், மந்திரவாதிகளினாலே உண்டாகிற நுகத்தடிகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் ஆண்டவரே. எல்லா பிசாசின் கிரியைகளையும் ஆண்டவரே நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர். அந்த பிசாசின் தலையை நசுக்கி நீர் ஜெயம் எடுத்தீர் ஆண்டவரே. நீர் ஜெயம் எடுத்த பின்னடினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கிற எல்லா நிலைமைகளும் எல்லா நுகத்தடிகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் ஆண்டவரே. சாத்தானால் உண்டாகிற நுகத்தடிகளை மாற்றுவீராக. மந்திரவாதிகளால் உண்டான நுகத்தடிகளை மாற்றுவீராக. பலவீனத்தினால் உண்டாகிற நுகத்தடி இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்வீராக. அவர்கள் நிமிர்ந்து நடக்க பண்ண நீங்க உதவி செய்யுங்க. அது மாத்திரமல்ல தகப்பனே, வியாதினால் அநேக ஜனங்கள் ஆண்டவரை கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுடைய நுகத்தடிகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும். உம்முடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்னீரே, உம்முடைய தழும்புகளால் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு குணமாக்குவீராக. யாரெல்லாம் இயேசுவே எனக்கு இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற நுகத்தடிகளை மாற்றுவீராக. வியாதி படுக்கைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்வீராக. குணமாக்குகிற கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய குணமளிக்கிற வல்லமையை உம்முடைய பிள்ளைகள் மீது அனுப்புவீராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் பாராட்டி அவருடைய நுகத்தடிகளை மாற்றி அவளை நிமிர்ந்து நடக்க பண்ண உதவி செய்யுங்க. அப்படியா ஆண்டவரே நீர் செய்ய போகிற அப்படின்னாலும் உமக்கு நன்றி. பாவத்தினால் உண்டான நுகத்தடிகள், சாபத்தினால் உண்டான நுகத்தடிகள், வியாதியினால் உண்டான நுகத்தடிகள், அது மாத்திரமல்ல பலவீனத்தினால் உண்டான எல்லா நுகத்தடிகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்பட உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே,
ஆமென்.